ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது, விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். திருவாதிரை நட்சத்திரத்து அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது அல்லவா, இது நல்ல யோகமான குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. நம்ம ஃபஸ்ட்டு நன்மைகளை பார்த்துருவோம். திருமணம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், தடைபெற்றிருந்த சுப நிகழ்வுகள்லாம் இப்போ முடிகிறது அல்லது கைகூடி வர்றது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு இருக்கிற அனைத்து தடைகளையும் உடைக்கும். பொருளாதாரத்துக்கு எடுத்துக்கலாம், குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம், எதுக்கு வேணாலும் எடுத்துங்க. உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் அனைத்தையும் உடைக்கும். அந்த விதத்தில் இது ஒரு மேன்மையான குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நல்ல விஷயம், கல்யாணம் கைகூடி வரும், குடும்பம் அமையும். ஏற்கனவே மன வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கிற பஞ்சாயத்துகள்லாம் முடிவுக்கு குடும்பம் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்புங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நல்ல பண வருமான ஓட்டம் இருக்கும். உத்தியோகம் கிடைக்குங்க, வேலையே இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வேலை இல்லாமல் அப்படிங்கிற அன்பர்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற, அடுத்த கட்டத்தை நோக்கின வளர்ச்சிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலம் இது. சரி, தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் இருந்து அந்த தடைகள் விலகுவது, போட்டிகளை வென்று காட்டுவது, இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிடணும். அந்த விதத்திலையும் அன்பு நண்பர்களே, இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல ஏற்றம், மேன்மை, சிறப்பு அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் தொந்தரவு குறையும். ஏன், நல்ல இன்கம் வரும், அதை வச்சு உங்கள் கடன் தொந்தரவுகளை குறைச்சிருவீங்க. அதே போல் இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் ஓவராலாகவே கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கான அமைப்புகள் உண்டு.
ஆக நீங்கள் பார்த்து வச்சுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு நல்ல மேன்மையும் ஏற்றமும் மிகுந்ததொரு நற்காலகட்டமாக அமைவதனால் நல்ல ஒரு 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 ஏற்றத்திற்கான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. பொருளாதார ரீதியாக கடன் தொந்தரவு குறையும், ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு. இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு சரியாயிருச்சுன்னா குடும்பம் மிகச்சிறப்பாக ஆயிரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சொத்து வாங்குவது, வீடு கட்டுவது, பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் செய்வதுன்னு, அதாவது உங்களுக்கு மனதுக்கு நிறைவான நற்பலன்களே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா புரியுதான்னு பாருங்கள். தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா ஒரு சுமாராக போயிட்டு இருந்திருக்கும். இப்போ 10ல் சனி இருக்குது அப்படிங்க. 9ஆம் அதிபதி 10ல் அமர்ந்து அந்த 10ஐ 10ஆம் அதிபதி பார்க்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் தொடர்பு படுகிறது. இப்போ தான் தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் ஆரம்பிப்பாங்க. இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருந்து திடீர்னு தொழிலுக்குள்ளே ஜம்ப் ஆவாங்க. இல்லை தொழில் ஆரம்பித்து மந்தமாக போய்கிட்டு இருந்தது அப்படியே சூடு பிடிச்சி ஒரு பீக் எடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறுகிறது மாதிரியான காலம் இது. ஆக தொட்டது துலங்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றம். தொழில் வளர்ச்சி அபார விதமாக இருக்கக்கூடியது ஒரு அமைப்பு. உறவுகளுக்கு இடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் உதவக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு. அது எப்படிங்க உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஒரு கருத்து வேறுபாடாக இருந்திருக்கும். அந்த உறவு கூட இருக்கிறது அவங்க வளர்ச்சிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த உறவே இந்த கருத்து வேறுபாடால் வேணான்னு சொல்லி நீங்கள் வெளில வந்துடலாம். நல்ல உறவுகளோடு கொண்டு போய் இது சேர்க்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். உங்கள் வீட்டில் ஒரு திருவாதிரை நட்சத்திரக்கார குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தையினுடைய தாயாருக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, அட்லீஸ்ட் மிதுன ராசிக்காரங்க இருந்துட்டாலே உங்கள் வீட்டில் அது பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு ஏற்றத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல டிசிஷனுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இங்கே புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு பொருளை விற்கிறதுக்கு நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பொருளை விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் சகோதர உறவுகளோட கொஞ்சம் நிதானம் தேவை. சகோதர உறவுகளோட சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் வரும். ஆனாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான். வழக்குகளில் கூட வெற்றி பெறுகின்ற அமைப்பு உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் நன்மைக்கான அமைப்புகள். அதே போல் திருமணம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் இயல்பு தசாபக்தி வந்தால் எல்லாமே கிடைச்சிரும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருமான ஓட்டம் இயல்பை விட இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போல் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்படி இல்லைன்னா தகப்பனாரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், அதில் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க இந்த தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்துருந்துக்கிட்டிங்கன்னா போதும். வண்டி வாகனங்களில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? அதில் ஒன்றுத்தில் மட்டும் கவனம் செலுத்திங்க. மற்றபடி பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம், குடும்ப வாழ்வு எல்லாமே ஒரு சீரும் சிறப்புமாக நகரக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டம் வருகிற பணத்தை வீணாக விரயம் பண்ணாமல் ஒரு பொருளாவோ சொத்தாவோ மாற்றி வச்சுட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றம் உண்டு. அனைத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள். இறைவன் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.